வணக்கம். இன்னைக்கு நாம அனுஷ்டான ஆன்மீகம் என்கிற நூல்ல இருந்து சில ஆழமான விஷயங்கள பத்தி பேச போறோம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம், நாம யாரு, இது எல்லாம் உண்மையா? இப்படி நம்ம மனசுல இருக்கிற நிறைய கேள்விகளுக்குள்ள ஒரு பயணம் போகலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு கேள்வி. உங்க புலன்கள், அதாவது நீங்க பாக்குறது, கேக்குறது, உணர்றது இதெல்லாமே உங்ககிட்ட பொய் சொல்லுதுன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த தேடலோட ஆரம்பம். நம்ம உணர்ற இந்த உலகம் உண்மையிலே நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கா? ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாமே. தூரமா இருந்து கடலை பார்த்தா என்ன கலர்ல தெரியும்? நீல நிறம் இல்லையா? ஆனா அதே தண்ணிய கையில எடுத்து பாருங்க, அதுக்கு நிறமே கிடையாது. இதுதாங்க விஷயம். நம்ம கண்கள் எப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குது, ஆனா உண்மை வேறையா இருக்குன்னு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. சரி, இந்த கடல் தண்ணி மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம புலன்கள் நம்மள ஏமாத்துது? அதத்தான் நம்ம இந்த முதல் பகுதியில பார்க்க போறோம். நம்ம ஏமாற்றும் புலன்கள். ஏன் நம்ம பார்க்கறது உண்மையா இருக்கிறதில்லன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நூலோட முக்கியமான கருத்து என்னன்னா, நாம இந்த உலகத்தை நேரடியா அனுபவிக்கிறதே இல்லையா. நம்மளோட யதார்த்தம்ங்கிறது ஒரு பிரதிபலிப்பு தான், நேரடியான அனுபவம் கிடையாது. இதுக்கு மூல நூல்ல இருந்தே ஒரு முக்கியமான வரிய சொல்றேன். நாம வெறும் பிரதிபலிப்புகளையும் எதிர்வினைகளையும் மட்டும்தான் உணர்றோம். உண்மையான பொருள் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நாம நம்மளோட சொந்த அனுமானங்கள்ல தான் வாழ்றோம். அதாவது நாம ரியாலிட்டின்னு சொல்றது நம்ம புலன்கள் கொடுக்கற டேட்டாவை வச்சு நம்ம மூளை உருவாக்குற ஒரு கதை மாதிரி தான். அப்போ நம்ம கண்ணுல பாக்குற இந்த வெளியுலகம் ஒரு மாயேனா, அப்போ உண்மை எங்கதான் இருக்கு? பதில் ரொம்ப சிம்பிள், அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் வெளியே தேடுறத விட்டுட்டு நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? நம்ம புலன்களே நம்மள ஏமாத்துதுன்னா, அப்போ நாம எதுதான் முழுசா நம்புறது? எதுதான் அசைக்க முடியாத இறுதி உண்மை? இங்கேதான் பரம்பொருள்ங்கிற ஒரு கருத்து வருது. இது எங்கேயோ வெளியில இருக்கிற ஒரு கடவுள் இல்ல. அது மாறவே மாறாத ஒரு உண்மை. அந்த உண்மைதான் உங்களுடைய உண்மையான இயல்பு. அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. சரி, அந்த உண்மை நமக்குள்ளேயே இருந்தா ஏன் நம்மளால அதை உணர முடியல? அதுக்கு காரணம் அகங்காரம், அதாவது நம்மளோட நானுங்கிற எண்ணம். வாங்க, இந்த அகங்காரத்துக்கு அப்பால இருக்கிற உண்மையான நான் யாருன்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாமதேவர்ங்கிற ஒரு ஞானியோட கதை நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆரம்பத்துல நாமதேவர் எப்படி இருந்தாருன்னா, என் பக்திக்கு ஈடே இல்ல, நான் தான் கடவுளோட பெஸ்ட் பக்தன் ஒரு விதமான ஆன்மீக பெருமையோட இருந்தாரு. இங்க அவரோட நான் என்கிறது அவரோட பெருமையோட, அகங்காரத்தோட சம்பந்தப்பட்டிருந்துச்சு. ஆனா அவரோட குருவை சந்திச்ச ஒரு தருணம் அவரோட இந்த நான் தான் பெரியவன்கிற எண்ணத்தை மொத்தமா உடைச்சிடுச்சு. அந்த சரணடைஞ்ச நிமிஷத்துல தான் அவருக்கு அந்த பெரிய உண்மை புரிஞ்சது. நான் எதை வெளிய தேடிட்டு இருந்தனோ அது நானாவே தான் இருக்கேன். பாருங்க, அந்த சின்ன நான் கரைஞ்சு பிரபஞ்ச நான் வெளிப்பட்டுருச்சு. இந்த உண்மையாத நானே நம்மள உணர விடாம தடுக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதுனா காலம். நாம ஒன்னு நடந்ததே யோசிச்சுட்டு இருப்போம், இல்லனா நடக்க போறத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். நிகழ்காலத்தோட சக்திய பத்தியும் இந்த கால மாயிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இத பாருங்க, ரொம்ப அழகா விளக்குது. நேத்துங்கிறது என்ன? ஒரு நினைவு. நாளைங்கிறது அது ஒரு கற்பனை. அப்போ உண்மை எது? இப்ப இந்த நொடி மட்டும்தான் நிஜம். இந்த புத்தகத்துல சொல்ற ஒரு விஷயம் மனசுல பதியுது. எதிர்காலத்துல ஒரு மாயைய தேடி உன் கால் கீழே இருக்க புதையல நீ கவனிக்காம விடுற. நிகழ்காலம் மட்டும்தான் ஒரே உண்மை. நம்ம எத்தனை தடவை இதை பண்ணிருக்கோம் இல்லையா? சரி, இவ்வளோ நேரம் தத்துவம் பேசணும். இப்போ இதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது? இந்த உண்மையை நாம எப்படி அனுபவிக்கிறது? இந்த புத்தகம் ரெண்டு சிம்பிளான வழிகளை சொல்லுது. ஒன்னு தியானம், இன்னொன்னு ஏற்பு. தியானம்னா என்ன? கண்ணு மூடி கஷ்டப்பட்டு பண்றதில்ல. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு கதையோடையோ அடையாளத்தோடையோ சேர்க்காம நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுல சும்மா இருக்கிறது. நம்ம கவனத்தை உள்ள திருப்புறதுதான் தியானம். ரெண்டாவது ஏற்பு. ஏற்புன்னா பலவீனம் கிடையாது, அது ஒரு பெரிய பலம். நம்ம மனசுல வர எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சண்டை போடாம அது பாட்டுக்கு வந்துட்டு போக அனுமதிக்கிறது. வாழ்க்கையோட சண்டை போடுறத நிறுத்துறது தான் ஏற்பு. இப்ப நாம ஒரு ஆச்சரியமான கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். உண்மையா இந்த உலகத்துல இருக்கிறது ரெண்டே விஷயமா தான் சொல்லுவாங்க. ஒன்னு பாக்குற நாம, இன்னொன்னு நம்மால பார்க்கப்படுற பொருள். ஆனா நில்லுங்க, இந்த நூலோட கடைசி உண்மை இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கூட இல்லாம ஆக்கிடுது. அது என்னன்னா, பாக்குறவன் பார்க்கப்படுற பொருள்ல இருந்து வேறல்ல. ஆமாங்க, நீங்க எதை பாக்குறீங்களோ அதுவும் நீங்களும் ஒண்ணுதான்.
அப்போ நீங்க இப்போ உண்மையில எதை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க விடுறேன். உங்க அனுபவத்தை பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.